ஜொஹோரில் 25 வயது பெண் ஒருவர் தனது வாகனத்தில் இருந்த இ-ஹெயிலிங் ஓட்டுநர் ஒருவரால் கற்பழிக்கப்பட்டதாக பொய் புகார் செய்துள்ளதாக கூறப்படும் நிலையில் அவர் மீது விசாரணை நடைபெற்று வருகிறது. நேற்று காலை தான் கற்பழிக்கப்பட்டு ஓட்டுநருடன் ஓரின புணர்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்டதாக கூறி பொய் புகாரை அந்த பெண் பதிவு செய்ததாக இஸ்கண்டாபுத்ரி போலீஸ் தலைவர் எம் குமரேசன் தெரிவித்தார். இந்த சம்பவம் நேற்று முதல் நாள் இரவு கங்கார்புலாயில் உள்ள ஜலான்புலாய் பிரடானாவை சுற்றியுள்ள ஓட்டுநரின் வாகனத்தில் நடந்ததாக கூறியுள்ளார். இரவு தாமதமாக வீடு திரும்பிய பிறகு புகார்தாரர் தனது குடும்ப உறுப்பினர்களால் திட்டப்பட்டதால் தவறான புகாரை தாக்கல் செய்ததாக விசாரணையில் கண்டறியப்பட்டது என்று குமரேசன் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். பொய் புகார்களை செய்வது குற்றவியல் சட்டத்தின் 182வது பிரிவின் கீழ் ஒரு குற்றமாகும் என்பதை அவர் பொதுமக்களுக்கு நினைவூட்டினார். இது ஒரு பொது ஊழியர் தனது சட்டப்பூர்வ அதிகாரத்தை பயன்படுத்தி மற்றொரு நபருக்கு தீங்கு விளைவிக்கும் நோக்குடன் பொய்யான தகவல்களை வழங்குவதை குறிக்கிறது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 6 மாதங்கள் வரை சிறை தண்டனை, அதிகபட்சமாக 2000 ரிங்கெட் அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படும்.